நண்பர்களே, பாபா சாஹேப் அம்பேத்கர் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை எதிர்த்தார். இது நமது அரசியலமைப்பின் அடிப்படை உணர்வு. ஆனால் இண்டி கூட்டணியானது இந்த நாடு முழுவதும் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடுகளை அவர்களின் வாக்கு வங்கிக்கு ஒதுக்க விரும்புகிறார்கள். மேலும் கர்நாடகத்தில் ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கி உள்ளார்கள். நான் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணிக்கு ஏப்ரல் 23 அன்று சவால் விடுத்தேன். எங்களுக்கு தருவார்களா? காங்கிரஸ் பார்ட்டி எழுதி தர வேண்டும், ஒருபோதும் பறிக்க மாட்டோம் என்று. அதாவது எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து கொடுக்க மாட்டோம் என்று. யாருக்கு தரமாட்டோம்? முஸ்லிம்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று. அதற்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணியானது வாயை திறந்து பேசவில்லை. வாயை திறந்து இதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறார்கள். இன்றோடு 27 நாட்கள் ஆகிவிட்டன. காங்கிரஸ்காரர்கள் எந்த பதிலும் சொல்லப் போவதே இல்லை. நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸ் பதிலே சொல்லப் போவதில்லை என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் சோஷியல் மீடியாவில் காங்கிரசின் இளவரசருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன். அது மிகவும் தீவிரமானது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நான் குறிப்பாக ஊடகங்களுக்கு சொல்கின்றேன். நம்முடைய மீடியாக்காரர்களும் நம்முடைய சுற்றுச்சூழல் அமைப்பும் இப்படிப்பட்ட வகுப்புவாத மக்களை பாதுகாக்கும் நீங்கள், அவர்கள் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நான் சொல்வதை அனைவரும் கவனமாக கேளுங்கள். அந்த வீடியோ 11-12 ஆண்டுகள் பழமையானது. இது காங்கிரசின் இளவரசரின் வீடியோவாகும். இந்த வீடியோவில் காங்கிரசின் இளவரசர் வெளிப்படையாகவே கூறுகின்றார், எங்களின் காங்கிரஸ் பார்ட்டி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று. ஒரு புறத்தில் அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார், நம் நாட்டில் உள்ள வளங்களுக்கு முதல் உரிமை உள்ளவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமே. அதே நேரம் மறுபுறத்தில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஆட்சியை நடத்துகிறார்கள். இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு தருவதாக உறுதியளிக்கின்றார். இதன் மூலம் அவர்கள் இருவருக்கு இடையில் உள்ள உறவுகள் உங்களுக்கு புரியும். இப்போது புரிந்திருக்கும் காங்கிரசாரின் உண்மை முகம். இந்த காங்கிரஸ் மற்றும் அதன் ஈகோசிஸ்டமானது பல ஆண்டுகளாக நாட்டு மக்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நான் பல தொலைக்காட்சிகளில் பேட்டிகள் கொடுத்தேன். பல ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்தேன். அதில் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் என்னிடம் வந்து கேட்கின்றார்கள், இதை பற்றி காங்கிரசாரின் அறிக்கையில் ஏன் வெளியிடவில்லை என்று. இன்று நான் மிகப்பெரிய ஆதாரத்தை முன்வைக்கின்றேன். அவர்களின் இளவரசரே கூறுகின்றார், அவர் கொடுப்பாராம் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை. அதாவது இவர்களுக்கு 3 தீமைகள் உள்ளது என்று தெளிவாக கூறுகின்றார். முதலில், இந்த இண்டி கூட்டணிக்காரர்கள் மற்றும் காங்கிரஸ்காரர்கள் மற்றும் கூட்டாளிகள் 100% வகுப்புவாதிகள் மட்டுமே. இது கம்யூனல் ஆகும். அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் சம்விதானத்தில் கடுமையான எதிர்ப்பாளர்கள். இரண்டாவது, அவர்கள் மிகவும் ஜாதி வெறி பிடித்தவர்கள். மற்றும் மூன்றாவதாக, அவர்கள் வம்சாவழி வந்தவர்கள். இவர்கள் 3 தீமைகளும் நிறைந்தவர்கள் ஆவார்கள்.
மேலும் நம் நாட்டின் மீடியா மக்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன். நீங்கள் அந்த மக்களை பாதுகாக்கின்றீர்கள். இந்த மக்களை பாதுகாத்ததும் இந்த அமைப்பே. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்தீர்கள். ஆனால் பார்ப்பதற்கு பதிலாக கண்களை மூடிக்கொண்டீர்கள். இந்த வம்சாவாதிகள், ஜாதி மக்கள், ராஜ குடும்பத்தினர் மோடியை கேள்வி கேட்கிறார்கள். இப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் அவர்களின் ரகசியங்களை எல்லாம் ஆதாரத்துடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் எவ்வளவு ஆழமான மதவெறி கொண்டவர்கள், அவர்கள் எந்த அளவு மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள். அவர்கள் 100% வகுப்புவாத மக்கள். காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும். அது எப்படி என்றால் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசியிடமிருந்து பறித்து. அதுவும் எவ்வாறு என்று கூறினால் உங்கள் அதிகாரத்தை பறித்து கொடுத்து விடுவார்கள். 2024 தேர்தல்களில் இந்த மோடி காங்கிரசாரின் இந்த முஸ்லிம் லீக் சிந்தனையை உங்கள் முன் அம்பலப்படுத்திவிட்டார். அவர்கள் முகமூடியை கழற்றிவிட்டார். அதனால்தான் அவர்கள் மிகவும் கிளர்ச்சி அடைந்து உள்ளனர். மற்றும் அவர்களின் முழு குழுவும் மற்றும் அந்த குழுவினர் இதை தவிர்ப்பதற்காகவே மோடி உங்களை பிடித்து விட்டார் என்று கூறுகிறார்கள். இதன் மூலமாக இந்த தேர்தலில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நான் உங்களை ஒன்று கேட்கின்றேன். பொதுப் பிரிவை சேர்ந்த சாமானிய மக்கள், எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய இண்டி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை அல்லது டிஎம்சியோ உங்கள் இடஒதுக்கீட்டை பறிக்க விடுவீர்களா? உங்கள் உரிமைகளை பறிக்க அனுமதிப்பீர்களா?